ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 அணிநிழல் காடுகளிலிருந்து லைன் பை லைன் வினாக்கள் பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 120 ப்ளஸ் வினாக்கள் இருக்குது. அதில் 60 வினாக்கள் இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, சுரதாவின் இயற்பெயர். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்து இரண்டாவது வினா, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் யார்? சுரதா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றியிருப்பார். இந்த சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் சுரதா. அடுத்து மூன்றாவது வினா, உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் யார்? சுரதா. அதனால்தான் சுரதா உவமை கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்த நான்காவது வினா, சுரதாவால் எழுதப்படாத நூல் எது? அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் ஆகிய நூல்கள் சுரதாவால் எழுதப்பட்டது. தென் தமிழ் என்னும் நூல் சுரதாவால் எழுதப்பட்டிருக்காது. தென் தமிழ் என்னும் இதழ், தென் தமிழ் என்பது ஒரு இதழ், இது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்பட்டிருக்கும். அடுத்த ஐந்தாவது வினா, காடு என்னும் பாடல் சுரதாவின் எந்த நூலில் அமைந்துள்ளது? காடு என்னும் பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் அமைந்துள்ளது. அடுத்த ஆறாவது வினா, காடு என்னும் பாடல் சுரதா கவிதை என்னும் நூலில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? இயற்கை எழில் என்னும் பகுதியில். அடுத்து ஏழாவது வினா, காடு என்னும் பாடல் எந்த பாவகையைச் சேர்ந்தது? காடு என்னும் பாடல் கிளிக்கண்ணி வகையை சேர்ந்தது. அடுத்து எட்டாவது வினா, கிளியின் மொழியை போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை எது? கிளிக்கண்ணி. கிளிக்கண்ணி என்பது ஒரு இசைப்பாடல் வகை. இது கிளியின் மொழியைப் போல இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை. அடுத்து ஒன்பதாவது வினா, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்னும் பாடலினை பாடியவர் யார்? இப்பாடலினை பாடியவர் பாரதியார். அடுத்து பத்தாவது வினா, வாழை கன்றை ஈன்றது என்பது சரி. அடுத்து 11வது வினா, காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். அடுத்து 12வது வினா, கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 13வது வினா, காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? காட்டுப்பூக்களுக்கு உவமையாக கார்த்திகை தீபத்தினை சுரதா குறிப்பிடுகிறார். அடுத்து 14வது வினா, காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்பது எது? காட்டில் உள்ள கிழங்குகளை பன்றி தோன்றி உண்ணும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 15வது வினா, காடுகள் கொடுக்கும் பொருள்கள் என்று சுரதா கூறுவதில் பொருந்தாதது எது? காடுகள் கொடுக்கும் பொருள்கள் என்று சுரதா கூறுவதில் பொருந்தாதது பருவம் என்பது பொருந்தாதது. காடுகள் காய்களையும் கனிகளையும் குளிர்ந்த நிழல்களையும் கொடுக்கும், ஆனால் பருவ காலங்கள் என்பது இதனுடன் பொருந்தாதது. அடுத்து 16வது வினா, சுரதா இயற்றிய காடு கவிதையில் பொருந்தாத சொற்றொடர் எது? குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் என்பது சரி. மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும் என்பதும் சரி. காடு பல வகையான பொருள்களை தரும் என்பதும் சரி. அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாய் இருக்காது என்பது தவறு. தடையாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து 17வது வினா, சுரதா விலங்குகள் அலைந்து திரியும் காட்டை எவ்வாறு வர்ணிக்கிறார்? இயற்கை விடுதி என்று வர்ணிக்கிறார். விடுதி என்றால் தங்கும் இடம் என்பது பொருள். அடுத்து 18வது வினா, காட்டை குறிக்கும் பெயர்களில் பொருந்தாதது எது? பதுக்கை, கணயம், பொதி, இந்த மாதிரி பல சொற்கள் காட்டை குறிக்கிறது. இதில் மேரு என்பது பொருந்தாதது. மேரு என்பதன் பொருள் இமயமலை. அடுத்து 19வது வினா, ராஜா மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? ராஜா மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் கொல்லிப்பாவை. இதில் குயில் என்னும் சிற்றிதழை பாரதிதாசன் நடத்தியிருப்பார். தென் தமிழ் என்னும் சிற்றிதழை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தியிருப்பார். பாவியங்கொத்து என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் ஒரு நூல்.
அடுத்து 20வது வினா, ராஜா மார்த்தாண்டன் ஒரு கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக ஆற்றல்களை கொண்டவர். இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 21வது வினா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலினை எழுதியவர் யார்? ராஜா மார்த்தாண்டன். அடுத்து 22வது வினா, சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எந்த தலைப்பில் ராஜா மார்த்தாண்டன் நூலாக்கியுள்ளார்? சிறந்த தமிழ் கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அடுத்து 23வது வினா, ராஜா மார்த்தாண்டனின் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜா மார்த்தாண்டனின் கவிதைகள் என்னும் நூலுக்காக. அடுத்து 24வது வினா, சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எது? சுட்ட பழங்கள் என்பது ஒட்டிய பழங்கள் என்பதை குறிக்கிறது. அடுத்து 25வது வினா, நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் எது? நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் மரங்கள். அடுத்து 26வது வினா, பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 27வது வினா, மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 28வது வினா, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 29வது வினா, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதையை எழுதியவர் யார்? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதையை எழுதியவர் கலாப்பிரியா. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 30வது வினா, கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை என்ற புது கவிதையை எழுதியவர் யார்? இந்த புது கவிதையினை எழுதியவர் கலாப்பிரியா. அடுத்து 31வது வினா, கருநீல கோழி குண்டன ராஜா மார்த்தாண்டன் வர்ணிக்கும் பழம் எது? கருநீல கோழி குண்டன ராஜா மார்த்தாண்டன் வர்ணிக்கும் பழம் நாவல் பழம். நாவல் பழம். அடுத்து 32வது வினா, துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் யாது? துஷ்டி கேட்டல் என்றால் துக்கம் விசாரித்தல் என்பது பொருள். அடுத்து 33வது வினா, எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 34வது வினா, குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் சுரதா கவிதையில் இடம்பெற்றுள்ளது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 35வது வினா, காட்டு விலங்குகளின் உறைவிடமாக விளங்குவது எது? காட்டு விலங்குகளின் உறைவிடமாக முண்டந்துறை புலிகள் காப்பகம் விளங்குகிறது. அடுத்து 36வது வினா, தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் எது? முண்டந்துறை காப்பகம். அடுத்து 37வது வினா, உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2 வகையான யானைகள் உள்ளன. ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள்னு 2 வகையான யானைகள் உள்ளது. அடுத்து 38வது வினா, ஒரு யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை கிலோ புல் இலை தழைகளை உணவாக உட்கொள்ளும்? 250 கிலோ. அடுத்து 39வது வினா, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து 40வது வினா, கீழ்கண்ட யானைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை என்பது சரி. யானைகள் மனிதர்களை எப்பொழுதும் தாக்குகின்றன என்பது தவறு. யானைக்கு கண் பார்வை குறைவு என்பது சரி. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி என்பது சரி. அடுத்து 41வது வினா, நன்கு வளர்ந்த கரடியின் எடை எவ்வளவு? ஒரு நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். அடுத்து 42வது வினா, கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டி ஈனும்? கருவுற்ற புலியானது 90 நாட்களில் குட்டிகளை ஈனும்.
அடுத்து 43வது வினா, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? புலி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு ஆகும். அடுத்து 44வது வினா, பண்புள்ள விலங்கு எது? பண்புள்ள விலங்கு புலி. அடுத்து 45வது வினா, காட்டிற்கு அரசன் எது? காட்டிற்கு அரசன் சிங்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 46வது வினா, இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? கிர் சரணாலயம் இந்தியாவில் குஜராத்தில் அமைந்துள்ளது. அடுத்து 47வது வினா, இந்தியாவில் உள்ள மான்கள் வகை எது? இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் ஆகியன உள்ளன. மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 48வது வினா, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆசிய யானைகளில் தந்தம்தான் ஆண் யானை பெண் யானையை வேறுபடுத்துகிறது. அடுத்து 49வது வினா, காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அடுத்து 50வது வினா, அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? அனைத்து கூட்டல் உண்ணி. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 51வது வினா, நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 52வது வினா, வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 53வது வினா, கரடி ஒரு அனைத்துண்ணி. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 54வது வினா, தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? கோவை மாவட்டம். அடுத்து 55வது வினா, பொதுவாக மனிதர்களை தாக்காத மற்றும் இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு எது? விடை புலி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 56வது வினா, நீளம், உயரம், பருமன், எடை, பழம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிறந்ததால் இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என்று எதை கூறுகிறார்கள்? புலியை கூறுகிறார்கள். அடுத்து 57வது வினா, எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டின் எந்த மான் அழகில் சிறந்தவை? எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டின் புள்ளி மான்கள் அழகில் சிறந்தவை. அடுத்து 58வது வினா, நாவார் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. அடுத்து 59வது வினா, ஒரு நாட்டின் வளம் எதன் அளவை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது? காடுகளின் அளவை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது. அடுத்து 60வது வினா, ஜாதவ் பையங்கிற்கு இந்திய அரசு எப்பொழுது பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ளது? 2015ஆம் ஆண்டு ஜாதவ் பையங்கிற்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 60 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.